அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இன்ட்ராடேல வந்து ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து மேலே போகுது, ஆனால் அந்த RSI இண்டிகேட்டர் வந்து மேலே போகலை அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். காரணம் என்னென்னா, 18% அப்படிங்கிறது அவருடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணி வர நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது வந்து ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட் 18%. இன்ட்ராடேக்கு பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம 1 டேக்குள்ளே பார்த்தோம். பொசிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுத்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. ஒரு 9 to 5 ஜாப் இருக்குது. ஸோ இப்போ 9 to 5 ஜாப் இருக்குது, மெஜாரிட்டி டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடோ இல்லை பொசிஷனல் ட்ரேடோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நெசசிட்டி இருக்காது. ஸோ ஒரு ப்ரீ பிளான்டு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம வந்து எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம், என்ன ப்ரைஸ் பண்ண போகிறோம். இந்த 20ல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண இந்த டிசைர்டு அவுட்கம் வந்து நடந்திருக்கா, ஸோ அப்போ நடக்கலைன்னா எதனால் நடக்கலை, ஸோ ஃபண்டமெண்டலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டெக்னிக்கலாக நம்ம ஏதாவது கவனிக்க தவறிட்டோமா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சாதான். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதர் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு வந்து ட்ரேடிங் பேசிக்ஸை பத்தி போயிடலாம் சார். முதல்ல வந்து நிறைய விதமான ட்ரேடிங் வந்து இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார், சிம்பிளா சொல்ல முடியுமா? இன்ட்ராடே போறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, தட் இஸ் கால்டு ஸ்கால்பிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த ஸ்கால்பிங் ட்ரேடிங்கிறது என்னன்னா வந்து ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ரேம், அதாவது ஃபியூ செகண்ட்ஸ் டு மினிட்ஸ். ஸோ வந்து அதுக்குள்ள அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ வந்து இந்த ட்ரேடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ப்ராஃபிட் எடுக்கணும், பட் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 to 10 rupees வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் சில ஸ்டாக்ஸில் இருக்கும். சில ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ₹2 ₹3 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு குயிக் டைம் ஃப்ரேமில், அதாவது 1 minute சார்ட்டை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி இந்த ட்ரேட் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி இந்த ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கால்ப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கும்போது நிறைய அதுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் தரணும், அப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ண தெரியணும். இதெல்லாம் பார்த்துட்டு நெட் ப்ராஃபிட் என்னன்னு அவங்க வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அப்போ தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து எப்படின்னா, ஒரு 5 minute சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது வந்து செகண்ட்ஸ் டு மினிட்ஸு. ஸோ இது வந்து மினிட்ஸ் டு ஒன் டே. ஸோ இந்த 1 டேக்குள்ளார வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 5 minute சார்ட்டு, 15 minute சார்ட்டு அதை பற்றி பேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராடேவோ ஸ்கால்பிங் ட்ரேடோ, ஸோ இது எதுவாக இருந்தாலும் சொல்லி நம்ம வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸோட வந்து நம்ம கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த டிசிப்ளின்டு ட்ரேடாக இருக்கும்போது மட்டும் அந்த ப்ராஃபிட்டாக வரும். வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹை வந்து அடிக்கடி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் கால்குலேட் பண்ணக்கூடிய ட்ரேட் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த மாதிரி கோல்ஸுக்கு சார் இந்த ரெண்டுமே செட் ஆகும்? கோல்ஸ் மீன்ஸ் வந்து 2 விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, லாங் டேர்ம் கோல்ஸ்னு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா செபி டேட்டா படி என்ன சொல்லுது அப்படின்னா, 5% பீப்புள் தான் சக்ஸஸ், 95% பீப்புள் வந்து ஃபெயிலியர். ஸோ வந்து அதனால் இன்ட்ராடே பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கோலாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பண்ணும்போது வேணால் நம்ம வந்து ஒரு கோல் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வேணால் செட் ஆகும். எப்படி உதாரணத்துக்கு அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ₹1,00,000 இருக்குது, உங்களுடைய பேங்க்கில் டெபாசிட் போடுறேன் அப்படின்னா 1 yearக்கு வந்து 7% வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுவே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 lakhக்கு வந்து பர் மந்த் 2%. ஸோ வருஷத்துக்கு 24% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 24% வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அந்த ட்ரேட் வந்து ஒர்த்து. இதுவே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 18% வந்து பி ஐடியல். அதாவது ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க, அது இன்ட்ராடேவோ வேறு எந்த மாதிரி ட்ரேடோ இருந்தாலும் சரி, ஸோ 18% வந்து சம்பாதிக்கிறதுக்கு தெரியணும். அப்படி வரலன்னு சொல்லி சொன்னால் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். காரணம் என்னென்னா, அதில் வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் வரும்,
கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும், டைம் வந்து ரொம்ப அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து உட்காரும். ஸோ வந்து ட்ரேடிங் இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மென்டல் கேம் இன் த வேர்ல்டு. ஸோ இதை நான் சொல்லலை, பல எக்ஸ்பர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, இது பணத்தோட சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் வந்து கோல் செட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 18% per annum வந்து என்னால் சம்பாதிக்க முடியுமா ட்ரேடிங்லேருந்து. அது மேபி இன்ட்ராடேவாக இருக்கலாம், ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், பொசிஷனலாக இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ வந்து நான் சொல்கிற 18% அப்படிங்கிறது அவருடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணி வர நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது வந்து ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட் 18% வரணும். வந்தால் அவர் அந்த ட்ரேடிங்கை செய்கிறது அட்வைசபிள். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் நம்ம மணியை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேஃபாக இருக்கலாம். ஓகே சார், இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார்? இன்ட்ராடேக்கு பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம 1 டேக்குள்ளே பார்த்தோம். பொசிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுத்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. இந்த பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து கொஞ்சம் கேபிட்டல் நம்ம வந்து சைஸபிளாக வச்சுக்கணும். ஸோ இப்போ இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 50,000 வரைக்கும் இன்ட்ராடே வந்து கன்சிடர் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது 25 lakhs to 1 lakh அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்போ தான் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் அந்த ட்ரேடை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேடை பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான்டு மெத்தட் ஒன்று வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த செக்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து எந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸு, எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ப்ரைஸு, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் மந்த்லி 2%. ஸோ இப்போ பொசிஷனுங்கிற நான் சொல்கிறது வந்து ஃபியூ டேஸ் இருக்கலாம், ஃபியூ வீக்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 2%, நான் வந்து 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், 2% அப்படின்னா அப்போ கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ வந்து பொசிஷனல் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரீ பிளான்டு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ட்ரேடுக்குள்ளேயே என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வச்சுப்பேன், நான் இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் மொமெண்டம்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராட் பேஸ்டாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இன்ட்ராடேக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் இருந்தால் போதும். வந்து ஃபண்டமெண்டல் தேவையில்லை. பொசிஷனல் ட்ரேடிங்க்கு ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அதை நம்ம ஃபியூ வீக்ஸ் ஆர் ஈவன் ஃபியூ மந்த்ஸ் கூட நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸை பற்றின இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து ஃபண்டமெண்டலில் தேவைப்படும், டெக்னிக்கல்லையும் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பொசிஷன் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஓகே சார், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார்? அந்த ஸ்விங் ட்ரேடு வந்து எப்படின்னா மார்க்கெட்டோடைய மொமெண்டத்தை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பொசிஷன் ட்ரேடையே கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக இருந்தது. பொசிஷனுங்கிறது வந்து ஈவன் 1 year கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடு அப்படிங்கிறது வந்து மொமெண்டம் ட்ரேடுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸுக்கு இதுவுமே வந்து செட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தேவைப்படும். ஸோ வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ் ஃபண்டமெண்டல் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டெஃபினட்டாக வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அப்போ தான் மார்க்கெட் டைரக்ஷன் கரெக்டாக எந்த பக்கம் இருக்குங்கிறது தெரியும். அது ரியலிஸ்டிக்கான ஸ்விங் ட்ரேடா இல்லை வந்து அன்ரியலிஸ்டிக்காங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் தான் புரியும். ஸோ அதனால் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு டீயை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. பிகினர்ஸ் ட்ரேடிங்குள்ளே வரலாமா வேணாமா சார்? பிகினர்ஸ் வந்து வரலாம், பட் இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து ஒரு ஜாப்ல இருக்கு, இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு 9 to 5 ஜாப் இருக்குது. ஸோ இப்போ 9 to 5 ஜாப்ல இருக்குது, மெஜாரிட்டி டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடோ இல்லை பொசிஷனல் ட்ரேடோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நெசசிட்டி இருக்காது. ஸோ ஒரு ப்ரீ பிளான்டு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம வந்து எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம், என்ன ப்ரைஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். பட் டெய்லி ட்ரேட் வந்து எல்லாருடைய வேலையுமே அது வந்து பாதிச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எந்த மினிட்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைம் கரெக்டாக நம்ம வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணணும். வந்து அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். வந்து ஸோ ஸ்பீடு ரொம்ப முக்கியம் இங்கே வந்து. ஸோ அதனால் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுங்கிறதுக்கு வந்து ஒரு நார்மலான ஜாப் பீப்புளுக்கு வந்து செட் ஆகாது. ஓகே சார், இப்போ பார்ட் டைம் ட்ரேடருக்கு வந்து எந்த விதமான ட்ரேடிங் சார் செட் ஆகும்? பார்ட் டைம் ட்ரேடருக்கு ஒன்லி ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர் தான். ஸோ வந்து ஃபுல் டைம் ட்ரேடருக்கு வந்து எல்லாமே செட் ஆகும். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்க்கு வரும்போது கேபிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா மந்த்லி அவங்க ஃபேமிலிக்குன்னு என்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் சர்ப்ளஸாக 1 yearக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் இந்த ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து லாஸ் வந்ததுன்னா என்னோட ஃபேமிலியோட டே டு டே லைஃப், ரொட்டீன் லைஃப் வந்து பாதிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் டைம். பட் பார்ட் டைம் ட்ரேடுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடு பொசிஷனல் ட்ரேடு தான் பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இதாகும். ஏன்னா அவங்க வேலை கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ யாராக இருந்தாலும் ஏன்னா ஸ்க்ரீனை பார்க்க தோணும், நம்ம வந்து செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்து இதுதான் செட் ஆகும்.
ஓகே சார். இப்போ வந்து ரிஸ்க் வந்து ட்ரேடிங்ல வந்து நிறையவே இருக்குது. இந்த ரிஸ்க்ல இருந்து எப்படி சார் நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகுது. ட்ரேடிங்ல பணம் எவ்வளவு லூஸ் பண்றோம் அப்படின்னு இது எப்படி சார் இதுல இருந்து வெளியே வருது? ஸோ ரிஸ்க்குங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு. ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம டூ வீலர் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து கண்ட்ரோல் என்ன ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வேணால் வந்துட்டு போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில் வந்து கண்ட்ரோல் இருக்குது, ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ஹைவேல போகிறோம் அப்படின்னா சில இடத்துல வந்து ஸ்பீடு லிமிட் போட்டிருப்பாங்க. இங்கே 20ல் போனோம், 40ல் போனோம், 80ல் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அதை நோட் பண்ணோம். கிராஸ் போர்ட் சைன்ஸ் போட்டிருக்கு, நம்ம அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி ட்ரேடிங்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து எந்த மாதிரி டயத்தில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் போகக்கூடாது, மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது வந்து நீங்கள் லாங் போகக்கூடாது. ஸோ கோ வித் ட்ரெண்ட். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் நம்ம. ஸோ அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியும்னா இட் வில் டேக் யூ டு மதர் ஆஃப் ஆல் லாசஸ் ஆகிடும். ஸோ வந்து அதனால் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒரு ஸ்கில். அது வந்து கொஞ்சம் பழக பழக தான் நமக்கு அது வரும். அது மெயினாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு ட்ரேடிங் மெத்தடுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம இன்ட்ராடே பேசணும், வந்து ஸ்விங் ட்ரேட் பேசணும், பொசிஷன் ட்ரேட் பேசணும், ஈவன் ஸ்கால்பிங் ட்ரேட் கூட பேசணும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அவங்க கற்றுக்கணும், ட்ரேட் பண்ணுறவங்க அதை கற்றுக்கணும், அதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ 2-3 செக்டாரில் வந்து பிரித்து போடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். லாஸ் வந்து வந்தாலும் ஒரு செக்டார் லாஸ் வந்தாலும் அடுத்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்லேருந்து அதை மைனஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அசெட் அலோகேஷன் ஒரே செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் வெவ்வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அசெட் அலோகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரிஸ்க்லாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி. ஸோ இருக்கிற பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கிறதுல தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் வந்து ஜெயிக்க முடியுமே தவிர ரிஸ்க்கை தவிர்க்கிறவங்க ஜெயிக்க முடியாது. எமோஷனலாக எப்படி சார் ஸ்டேபிளாக இருக்கிறது? ஸோ எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் தான் என்னையுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரும். நம்ம வீட்லேயோ நம்ம ஆஃபீஸ்லேயோ வெளியிலையோ வந்து எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியனால தான் ப்ராப்ளம் வருது. அது நான் சொன்ன மாதிரி வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும். ஸோ அப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து மெஜாரிட்டி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போகும், அடுத்த ஃபியூ மினிட்ஸில் வந்து கீழே இறங்கிடும். வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இன்ட்ராடேல வந்து ஒருத்தருக்கு 5,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். அவர் இன்ட்ராடே ட்ரேடராக இருப்பார். வந்து அந்த ப்ராஃபிட் பொசிஷன் வரும்போது கட் பண்ண தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படிங்கிறது வந்து தெரியும். பிகாஸ் எமோஷனலி அட்டாச் டு தி மணி. ஸோ வந்து அப்போ என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ப்ராஃபிட்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ சம்டைம்ஸ் வந்து அது ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நெகட்டிவ் போயிடுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், இந்த லாஸை வந்து நான் வந்து அது இன்ட்ராடே வந்து பொசிஷனை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படி ஆகும்போது நாளைக்கு அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகலாம், ஆகாமவும் போகலாம். ஸோ எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரீ பிளான்ட் ஆக்டிவிட்டி தான் நம்ம இருக்கணும். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுன்னா ஆல்வேஸ் லீட் டு சக்ஸஸ். ஓகே சார். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்ல எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் சார் யூஸ் பண்ணுறாங்க? இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இதாக பார்ப்பாங்க. இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 minute சார்ட்டுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். வந்து அதில் மூவிங் ஆவரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மோஸ்ட்லி வந்து 5 minute சார்ட்டு, 15 minute சார்ட்டு, அதில் வந்து கிராஸ் ஓவர்னு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கிறோம், ஒரு 9 day மூவிங் ஆவரேஜ், 20 day மூவிங் ஆவரேஜ், 2 மூவிங் ஆவரேஜை வந்து ஒரு டெய்லி சார்ட்டில் வைக்கும்போது அந்த 5 minute சார்ட்டை யூஸ் பண்ணும்போது 15 minute சார்ட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கிராஸ் ஓவர் நடக்கும். ஸோ வந்து 9 வந்து 18 வந்து கிராஸ் பண்ணும், கீழேருந்து மேலே போகும். ஸோ அப்படி கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் நடக்கும் இருக்கும். ஸோ அதனால் மூவிங் ஆவரேஜ். தென் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 70 கிட்ட போச்சுன்னு சொல்லி சொன்னால் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஓவர் பாட் கண்டிஷனில் இருக்குன்னு தான். ஆர்எஸ்ஐ 30 இருந்ததுன்னா ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் வந்து திருப்பி மேலே போகலாம். ஸோ அதனால் வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணலாம், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம், எம்ஏசிடி இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணலாம், போலிங்கர் பேண்டுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ராடேக்கான இண்டிகேட்டர்ஸ். வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வந்து மேலே இருக்கும், ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அது எதனால் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு 4-5 இண்டிகேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு மெத்தட் அப்ளிகபிள் ஆகுதுன்னா அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு 2-3 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம ஒரு 100 ட்ரேடில் வந்து அதை நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு 100 ட்ரேட் பண்ணிட்டோம், இதில் எது வந்து ப்ராப்பராக நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம்.
அதில் வந்து நமக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடேல வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது, ஆனால் அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து மேலே போகலை அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கு, அது அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்ஐ வந்து மேலே போகலை அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுவே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போய் கீழே இறங்கிடும், பட் ஆர்எஸ்ஐ வந்து 50லேயே ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும், அதுவும் கீழே இறங்காமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதனால் இந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு இண்டிகேட்டரில் வந்து அதை ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து விவேப்னு ஒன்று இருக்குது. ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விவேப் லைன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த விவேப் லைன் வந்து விவேப்புக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது புல்லிஷ் ட்ரெண்ட்னு அர்த்தம். விவேப் ப்ரைஸு கீழே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அது பேரிஷ் ட்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இன்ட்ராடேல வந்து ஒரு முக்கியமாக வந்து விவேப்பையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்லேருந்து வந்து ஒருவேளை பொசிஷனோ இல்லை ஸ்விங்கோ ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டான விதமா சார்? அது பண்ணலாம். எப்படின்னா வந்து இப்போது ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங் வந்து சவுண்டான ஸ்டாக்காக இருக்குது. ஸோ அவர் வந்து இன்ட்ராடே பண்ணுறாரு. இன்ட்ராடே பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஒன்று வருது. ஸோ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குது, இல்லை அந்த கம்பெனியோடைய ரிசல்ட் வந்து நல்ல குவாலிட்டி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கு, டெக்னிக்கலும் அவர் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவர் வந்து சரி நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை பார்க்காம ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த பொசிஷனை வந்து இன்ட்ராடேலேருந்து டெலிவரியாக வந்து அவர் மாற்றிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா வந்து அவருக்கு அடிக்வேட் அமௌண்ட்டாக வந்து கேபிட்டல் முதல்ல இருக்கணும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து 10,000 50,000 நம்ம இருந்தால் போதுன்னு சொன்னால் அப்போ அவர் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் அதே குவான்டிட்டியை வந்து ஒரு சப்போஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்வேட் அமௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி நியூஸோ ரிசல்ட்டோ பெட்டராக இருந்ததுன்னா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அதை மாற்றிக்கலாம். அது டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ஓகே சார், இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது எந்த விதமான மிஸ்டேக் சார் நடக்குது? மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 10% இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ட்ராடேல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வந்து விட்டுருப்பாரு, நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள் வந்து நெகட்டிவாவோட நியூஸ் வரலாம், ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் 10% வந்து மைனஸ்க்குள்ளே கூட திருப்பி ஆகலாம். இதெல்லாமே மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ராடே மட்டும்தான் நம்ம பண்ணணும். அந்த டேல அந்த பொசிஷனை ஸ்கொயராக பண்ணிடணும். ஸோ டெலிவரின்னு நம்ம போகும்போது அது வந்து ஒரு மென்டல் கேம். அது வந்து சொன்னாலும் ஹை கன்விக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியை பற்றி நல்லா இன்டெப்த் அனலைஸ் பண்ணிடணும். அந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை பற்றி கவலைப்படக்கூடாது. வந்து அப்போ தான் நம்ம டெலிவரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா டெம்பரவரியாக வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த ஸ்டாக்ல இருக்கும். பட் ஓவர் த பீரியட்ல ஃபியூ வீக்ஸோ ஃபியூ மந்த்ஸ்லையோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை பார்க்காம லாங் டேர்ம் பேசிஸில் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல தான் வந்து எமோஷன்ஸ் வில் பிளே எ மேஜர் ரோல். அதை நம்ம தூக்கி வச்சுட்டு தான் வந்து இன்ட்ராடே தான், டெலிவரினா டெலிவரி தான். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. க்ளீனான அந்த பிளான் இருந்துன்னு சொல்லி சொன்னால் இதையும் யூஸ் பண்ணலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ தான் ட்ரேடிங் வெரைட்டிஸை வந்து பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் எப்படி சார் ட்ரேட் வந்து ரிவ்யூ பண்ணுவீங்க? அதான் நான் மோஸ்ட்லி இன்ட்ராடே வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்குங்கிறனால நான் அதுதான் பண்ணேன். ஒன்லி பொசிஷனல் ட்ரேடிங் தான் நம்மளுடைய மெத்தடு. ஸோ நம்ம வந்து எடுக்கும்போது என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த செக்டாரை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து மார்க்கெட்டில் அந்த செக்டாருக்கு ஸ்கோப் இருக்கா, ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்குது. ஸோ வந்து ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்டு. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் வந்து இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறோம். ஒரு 10 ஸ்டாக் எடுத்துக்கிறோம், அதில் வந்து ஒரு 3 செக்டார் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ நம்ம அலோகேஷன் வந்து கொடுக்க போகிறோம். வந்து ஈவன் அது பொசிஷனல் ட்ரேடாக இருந்தால் கூட வந்து எவ்வளோ % ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். ஸோ 1% சில பேர் வைப்பாங்க, சில பேர் 2% வைப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி வந்து அந்த 1 or 2% ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ எந்த ப்ரைஸ் வந்தால் வந்து எக்ஸிட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து 100% தரட்டும், ஓகேவா? ஆனால் எனக்கு தேவையான டிசைடான ப்ராஃபிட் பொசிஷன் எவ்வளோ. ஸோ வந்து அது 10% இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டு கொடுத்துட்டு ஒரு எக்ஸலில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு, இல்லை ஒரு நோட்டில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த ஸ்டாக்கு தான், இந்த செக்டார் தான், இந்த ப்ரைஸ் தான், இந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் தான், இந்த எக்ஸிட் ப்ரைஸ் தான், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும். ஸோ எக்ஸலில் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸலில் போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா ஈவன் நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டவுன்லோட் பண்ணும்போது கூட எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் வந்து செக்யூர் டிரான்சாக்ஷன் டேக்ஸு ப்ளஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப குயிக்காக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீக்கெண்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour 1 hour உட்காந்தோம்னா ஸோ பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துக்கே 1 hour போதும். இந்த மாதத்தில் எத்தனை ட்ரேட் எடுத்தோம், ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை ட்ரேட் பண்ணோம்,
பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம ஒரு 20 ட்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த 1 இயரில். நான் ஐம் டாக்கிங் அபவுட் தி பொசிஷனல் ட்ரேடு. வந்து இந்த 20ல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண இந்த டிசைர்டு அவுட்கம் வந்து நடந்திருக்கா? ஸோ அப்போ நடக்கலைன்னா எதனால் நடக்கலை? ஸோ ஃபண்டமெண்டலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? டெக்னிக்கலாக நம்ம ஏதாவது கவனிக்க தவறிட்டோமா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சா தான் அந்த என்ன சொல்கிறதுன்னா சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ்னு சொல்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆஃப்டர் அனாலிசிஸ் தான் வந்து அந்த தட் இஸ் கால்ட் பேக் டெஸ்டிங். இதெல்லாம் பண்ணும்போது தான் வெதர் வி ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் ஆர் ராங் டைரக்ஷனுங்கிறது தெரியும். ஸோ தவறுலேருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமா சார். ட்ரேடிங் தொடர்பு நிறைய விஷயங்களை பேசணும், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி.